வணக்கம். நான் முதலாம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இன்று இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த டாக்டர் APJ அப்துல் கலாமை பற்றி பேசப் போகின்றேன். 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி ஜெயினுல்லா அப்தீனுக்கும் ஆசியா அம்மாவுக்கும் மகனாக ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இவரது முழு பெயர் ராகுல் பக்கீர் ஜெயினுல்லா அப்தீன் அப்துல் கலாம். அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் தன்னுடைய பள்ளியை முடித்த பிறகு திருச்சியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பயின்றார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் இஸ்ரோ தனது பணியை தொடர்ந்தார். ரோகிணி 1 என்ற துணைக்கோளை விண்ணில் ஏவச் செய்தது. வெற்றிகரமாக விண்ணில் ஏவச் செய்ததில் கலாமின் பங்கு முதன்மையானது. இவருக்கு பாரத ரத்னா என்ற விருதும் வழங்கப்பட்டது. இன்னும் பல விருதுகளை பெற்று இருக்கிறார். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக 2002இல் பதவியேற்றுக் கொண்டார். 2007ஆம் ஆண்டு வரை நல்ல குடியரசுத் தலைவராக இருந்தார். இவரை மக்களின் ஜனாதிபதி என அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்டார். சிறகுகள், சுயசரிதை, இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள் என பல நூல்களை எழுதியுள்ளார். அவரது பிறந்த நாளான அக்டோபர் 15ஆம் தேதி உலக மாணவர் தினமாக கொண்டாடப்படுகின்றது. ஷில்லாங்கில் உரை நடத்தி கொண்டிருக்கும் போது திடீரென மாரடைப்பால் மரணம் அடைந்தார். இத்துடன் என்பதை முடித்துக் கொள்வதற்கும் அவருடைய ஒரு பொன்மொழியை கூறிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்காக காய்த்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக் கொள். நன்றி.